நம்மக்கிட்ட நேர்மை, உண்மை, கடமை இது 3மே இருந்ததுன்னா நாம் கடவுளை நாடி கூட போக வேண்டிய தேவை இல்லை. கடவுளே நம்ம நாடி வருவார். எங்கே உண்மையும் சத்தியமும் இருக்கோ அந்த இடத்துல கடவுள் கூட குடிக்கொண்டிருப்பார். ஆனால் நாம் நேர்மை தவறிட்டு, கடமை தவறிட்டு, உண்மையை தவறி விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கடா நமக்கு தண்டனை கிடச்சிருமோ அப்படின்னு கோயில் கோயிலாக போய் சுற்றி அதுக்குண்டான பரிகாரம், மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, பணத்தை இது பண்ணுறது, அன்னதானம் அழிக்கிறது, இப்படியெல்லாம் போய் கடவுளே ஏமாத்துகிறோம். கடவுளை ஏமாத்துறோன்னு உனக்கே தெரியும் போது கடவுளுக்கு தெரியாதா? மனசாட்சியின்படி நட. நம்மளோட மனசாட்சி தப்பாக தான் நடக்க சொல்லும். நம்ம ஆசை, பாசம், பேராசை இதுக்கெல்லாம் அடிபணிஞ்சு நாம் வாழ தொடங்கிடுறோம். அப்போ நமக்கு கடவுள் கண்ணை குத்திடுவாரோ, கடவுள் இருக்காரோ, கடவுள் பார்த்துட்டு இருக்காரோ, கடவுள் எங்கடா இருக்க போகிறாரு அப்படின்னு 1000 கொஷினை நமக்குள்ளே கேட்டுக்கிட்டு பாதகம்தான் செய்கிறோம். நீங்கள் யாருக்குமே பயப்பட வேண்டாம், கடவுளுக்கு கூட பயப்பட வேண்டாம். உண்மையோடு இருந்தீங்கன்னா, சத்தியத்தோடு இருந்தீங்கன்னா, நாம் செய்கிறது, நம்ம போகிற பாதை சரிதான்னு உங்கள் மனசாட்சி சொல்லிச்சுன்னா கடவுளே உங்கள் கூட வந்து என்ன செய்வார்? கைப்பிடிச்சி நானும் வரேன்டா, இந்த பாதை நல்லா இருக்குடான்னு கூட வருவார். ஃபிலாசபி சொல்கிறேன், மோட்டிவேஷன் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்றைக்குமே தவறான பாதை எங்கே கொண்டு போய் விடும்? அகல பாதாளத்தில் தான் கொண்டு போய் விடும். சரியான பாதை உங்களை அற்புதமான பாதைக்கு கொண்டு போய் விடும். கஷ்டம்தான், மேடும் பள்ளமும் முள்ளும் கல்லும் எல்லாம் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. ஆனால் நீங்கள் தற்காலிக சுகத்துக்கு ஆசைப்பட்டுட்டு, தற்காலிக சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டுட்டு பெரிய பாவத்தை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அதிலிருந்து மீள்றதுக்கு உங்களால் முடியாது. 1000 தெய்வங்களை கூப்பிட்டாலும் அப்போது வராது. தெய்வம் சொல்கிற ஒரே வார்த்தை, உன்னை போல தான் நானும். நீ ஒரு இடத்துல இருந்து உன் வேலையை பார்த்துட்டுருக்கிற மாதிரி நானும் ஒரு இடத்துல இருந்து நான் என் வேலையை பார்த்துட்டுருக்கேன். நீ தப்பு செஞ்சின்னா தப்புன்னு சொல்லுவேன், சரி செஞ்சின்னா சரின்னு சொல்லுவேன். இதுக்காக எனக்கு பவர்ஃபுல் எந்த இதுவும் அத்தாரிட்டி எனக்கு இல்லை. நீ செய்கிற செய்வினைக்கு மாற்று பலன் கிடைக்கிது, அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் பகவான் சொல்கிறார். எல்லாரும் பகவானை நிரூபிங்கிறாங்க. நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு கடந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நீ அசை போட்டு பார்த்தீங்கன்னா, நீ செஞ்ச தவறுகள் மூலிமா உனக்கு என்ன திருப்பி பலன் கிடச்சிருக்கு, நீ செஞ்ச நன்மைகள் மூலிமா உனக்கு என்ன பலன் கிடச்சிருக்குன்னு நீயே என்ன செய்ய முடியும்? யூகிக்க முடியும். எல்லாமே உன் கையில் கொடுத்தாச்சு. நீ தான் அதுக்குண்டான ரிசல்ட்டை பார்த்துக்கணும். புரியுதுங்களா? நீ என்ன எக்ஸாம் எழுதுறியோ அதுக்கு தானே ரிசல்ட் கிடைக்கும்.